தமிழின் அற்புதம் 7 என்ற எண்ணின் அற்புதத்தை பார்க்கலாம். மனிதனுக்கு 7 பிறப்பு உண்டென ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் மனிதனின் உடலுக்கு கரு, குழந்தை, பிள்ளை, சிறுவன், இளைஞன், மனிதன், முதியோன் என 7 பருவ பிறப்பு உண்டென்பதையும் பழந்தமிழ் இலக்கியம் கண்டுள்ளது. நீதி நூலாகிய திருக்குறளில் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு என்கிறார் வள்ளுவர். திருக்குறள் வாழ்வு நூல். அதனை அறிவியல் பார்வையோடு பார்த்தால் 7 பிறவி என்பது 7 தலைமுறையான ஆகும். 7 என்ற சொல்லும் 7 தலைமுறை முறையையும் தமிழர் வாழ்வோடு தொடர்புடையது. வாரத்தில் 7 நாட்களை வைத்து காலத்தை கணித்து கொண்டிருக்கும் மனிதனின் உடலில் மிக முக்கியமான 7 இரதம், குருதி, எலும்பு, தோல், தசை, மூளை, சுக்கிலம் என்பனம். இசைக்கு சரிகம பத நீ என்ற 7 முக்கியமானது. 7 வண்ணங்களே வானவில்லாகின்றது. 7 என்ற சொல்லில் 7 என்ற அர்த்தமும் இருப்பதால் அச்சொல் மிக முக்கியமான சொல்லாக இருக்கிறது. இலங்கையில் எழுமா என்ற சொல் முடியுமா என்ற அர்த்தத்தில் பேசப்படுகிறது. பைபிளில் ஒரு இடத்தில் 7 பற்றி செய்தி வருகிறது. தேவனே, எனக்கு எதிரான சகோதரனை மன்னிக்க வேண்டுமா? எத்தனை தடவை? 7 தடவை என்று ஒருவன் கேட்க இயேசுநாதர் பதில் சொல்கிறார், 7 தடவையல்ல, 70 முறை 7 தடவை மன்னிப்பு வழங்கு. மேற்கத்திய புராண நூல்களின்படி பாவங்கள் 7, புண்ணியங்கள் 7. 7 என்பது மேல்நாட்டவரோடு மட்டுமல்ல, தமிழரின் வாழ்க்கையோடும் சுழலும் ஒன்று. 7 தலைமுறைகளை தமிழன் நம்புகிறான். ஒரு மனிதனின் உருவமும் குணாதிசயங்களும் பண்புகளும் 7 தலைமுறைகள் வரை இரத்தத்தின் வழியே பயணம் செய்யுமாம். அந்த 7 தலை முறையே 7 பிறவியாக இருக்கலாம். இன்றும் கிராமத்தில் ஒரு சொல் உண்டு. அது உயிர் போகிற காரியத்துக்கு உதவி செய்தால் 7 தலைமுறைக்கு அதை மறக்க மாட்டான் என்பதே அது. ஆகவே அந்த 7 தலைமுறையைத்தான் 7 பிறவி என்று வள்ளுவன் சொல்லியிருப்பான் என்பதை அறிவியல் நோக்கில் வியந்து பார்க்கலாம். வணக்கம். தமிழரின் வியக்க வைக்கும் அறிவியல்.